ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னா தி லாஸ்ட் ஹவுஸ். இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துருவோம். ஒரு ஃபேமிலி வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. கதவு ஜன்னல் எல்லாமே லாக் ஆகிருக்கு. அவங்களால வெளியே வர முடியல. அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுவேன். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த படம் எனக்கு யாராச்சும் தான் படிச்சு ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க அவங்க வீட்டுக்கு எப்படி அவங்க சர்வே பண்ணுறாங்க தான் காட்டியிருப்பாங்க. இன்டர்வல் போர்ஷனும் அப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். இந்த படத்தில் இவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே மாட்டியிருக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வீட்டுக்குள்ளே மாட்டியிருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட எமோஷனையும் படத்தை காட்டியிருந்தால் அப்புறம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ குடும்பம் சர்வே பண்ணுறத மட்டுமே படம் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. படத்தில் பார்த்த காட்சியை திருப்பி வந்துட்டுருக்கும். அதுவே ரொம்ப எனக்கு போர் அடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. இந்த படத்தில் அந்த ஊரில் இருக்கிற எல்லா குடும்பமும் இறந்து போயிடுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் இன்னும் வீடுகிற மாதிரி படம் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க ஏன் எவ்வளோ மாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது சுத்தமாக செட்டே ஆகலை படத்தில். ரொம்ப ஆவரேஜான மூவி தான் இது. இப்போ இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. டைம் இருந்தால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.